ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னி அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை நகராட்சி நரியம்பாளையத்தில் நாள் 2/10/2025 காலை 11 மணி அளவில் நம்ம நிற்கிறோம். புது பேருந்து நிலையம் தாங்க, நரியம்பாளையத்தில் அமையக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தை ஒரு பார்வை. தார் சாலைகள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில். பஸ்ஸு பேருந்துகள் அனைத்தும் உள்ளே வர வெளியே செல்ல ஒரே நேரத்தில் 5-6 பேருந்துகள் உள்ளே வர வெளியே செல்லலாங்க. மிக பிரம்மாண்டமாக பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தை தான் திறப்பு விழாக்கு தயார் நிலையில். தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் இதனால் பேருந்து நிலையம் உள்ளே வரும்போது மன்னார்குடி, கும்பகோணம், கிளாம்பாக்கம், அதாவது பேருந்துகள் உள்ளே வர்ற வழியில் இந்த நிறுத்தங்கள்ங்க. அதிரை நிழல் சொந்தங்களுக்காகவும் அதிரை நிழல் அயல்நாட்டு வாழ் சொந்தங்களுக்காகவும் இந்த பேருந்து நிலையத்தை ஒரு பார்வை. இந்த பேருந்து நிலையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேருந்தும் நிற்கக்கூடிய இடங்களை தான் காட்டிகிட்டு இருக்கிறோம். பேராவூர்ணி பள்ளத்தூர், பேராவூர்ணி வழி பள்ளத்தூர், பேராவூர்ணி ஒட்டங்காடு 2வது லைனுங்க இது. திருச்செந்தூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி வழி, ராமேஸ்வரம், அதிராம்பட்டினம் வழி, ராமநாதபுரம் பள்ளத்தூர் வழி, மீமிசல் பள்ளத்தூர் கோட்டப்பட்டினம் வழி, திருச்சி கந்தரவக்கோட்டை வழி, புதுக்கோட்டை இடையாத்தி கரம்பக்குடி வழி, புதுக்கோட்டை திருவோணம் கரம்பக்குடி வழி, புதுக்கோட்டை ஆவணம் வழி, காரைக்குடி அறந்தாங்கி வழி, மதுரை காரைக்குடி வழி. நம்ம இப்போ அறிவித்தது 2வது நடைமேடையிலேருந்து செல்லக்கூடிய வழியை தான் உங்கள்கிட்ட காட்டினோம். அதே 2வது நடைமேடை அருகாமையிலங்க அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை வழி அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் வழி அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை வழி தூரங்குறிச்சி, அத்திவெட்டி வழி தூரங்குறிச்சி, பரக்கலக்கோட்டை வழி மதுக்கூர், காரப்பங்காடு வழி மதுக்கூர், பெருக வாழ்ந்தான் வழி மதுக்கூர், திருமக்கோட்டை வழி மதுக்கூர், கன்னியாகுறிச்சி வழி கண்ணுக்குடி, பாப்பநாடு வழி ஆலத்தூர் கண்ணுக்குடி, திருமங்கலக்கோட்டை வழி பாப்பநாடுங்க. ஒரு அருமையான இயற்கை சூழலோடு அமைந்திருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தான் உங்கள்கிட்ட ஒரு பார்வை. அதிரை நிழல் சொந்தங்களுக்காக கழிப்பிட வசதிகள்லாம் உண்டுங்க, ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த வழியில் தாங்க அனைத்து பேருந்துகளும் வெளியே செல்லக்கூடிய வழி. பேராவூர்ணி வழி திருச்சிற்றம்பலம், பேராவூர்ணி வழி பள்ளத்தூர் நாடியம் குருவிக்கரம்பை, பேராவூர்ணி வழி பள்ளத்தூர் பத்துக்காடு குருவிக்கரம்பை, பேராவூர்ணி வழி புனல்வாசல் ஒட்டங்காடு, பேராவூர்ணி வழி துருவிக்காடு ஒட்டங்காடு, பேராவூர்ணி வழி பாலத்தளி ஒட்டங்காடு, பேராவூர்ணி மார்க்கங்க, வெட்டிக்காடு வழி ஊரணிபுரம், கரம்பக்குடி வழி ஊரணிபுரம் சிவ விடுதி, கரம்பக்குடி வழி திருவோணம், கரம்பக்குடி வழி வெங்கரை, கரம்பக்குடி வழி இடையாத்தி, கரம்பக்குடி மார்க்கங்க. பேருந்துகள் வெளியே ஏறக்கூடிய தடங்களில் பேராவூர்ணி கரம்பக்குடியை அங்கே தாங்க அமைச்சிருக்காங்க வழித்தடத்தை. நரியம்பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய புறநகர் பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய வழியை தாங்க உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு எவ்வாறு இருக்குது. பட்டுக்கோட்டை சாலையை விரிவுபடுத்தி இந்த நெருக்கடிகளை குறைப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்காங்க.